ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே சத்தான மற்றும் உடல் எடையை குறைக்கக்கூடிய அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான சூப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம சூப்புன்னு சொல்லலாம், இல்லை கஞ்சின்னு சொல்லிக்கலாம். நான் இதுக்கு வெஜிடபிள் ஓட்ஸ் சூப் அப்படின்னு தான் நான் இதை சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வெஜிடபிள் ஓட்ஸ் சூப் பண்ணுறதுக்காக நாம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லை ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால பட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கு நல்லது. நான் இங்கே ஏன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டர் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நான் ஒரு இன்ச்சு நல்ல பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். பிறகு ஒரு 4-5 பூண்டு 5 பல்லு பூண்டை அதையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வதக்கினா போதும். பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்ல சின்னதாக வெட்டி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ், நான் நார்மல் அந்த ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா இது கூட இந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஓட்ஸை நல்லா வறுத்தாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் நான் வறுத்துருப்பேன். இப்போ 1/2 கப்பு ஓட்ஸுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கட்டியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு நான் 1/2 கப்புக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட்டு, அப்புறம் பீஸ், பட்டாணி, அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் எடுத்துட்டுருக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக ஃப்ரோசன் வெஜிடபிள். ஸோ அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை வதக்காமல் தண்ணி சேர்த்துட்டு உடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஓட்ஸ் வறுக்கும் போதே வெஜிடபிள்ஸையும் கூட சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் பட்டரோ இல்லை கீயோ விட்டு இல்லை ஆலிவ் ஆயில் விட்டு ஸ்லைட்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஆக்சுவலாக தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க, இல்லை சிக்கன் ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவைக்களவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த எல்லா காய்கறிகளையும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லா காய்கறியும் வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பாதி நேரத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் தூளாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அந்த வாசமும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஹர்ப்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. அதனால் அதை 2த்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் முன்னாடியே ஆட் பண்ணலாம். என்னோட ரொம்ப காரமான ரொம்ப காரமான பச்சை மிளகாய், அதனால் அது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு பாதி வெந்த பிறகு நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஊறிச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் பாதி வெந்த அப்புறம் நான் போட்டிருக்கேன். ஸோ உப்பு எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது டேஸ்ட் பார்த்ததில், அதனால் கொஞ்சமாக உப்பை சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதர் பிளாக் பெப்பரோ இல்லை ஒயிட் பெப்பரோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெப்பரெல்லாம் ஆட் பண்ண பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஏன் கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஓட்ஸே அது நல்லா கட்டியாக, இந்த சூப்பை நல்லா கட்டியாகிற மாதிரி அது ஆக்கிடும். அதனால் நீங்கள் எந்த திக்கனரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நாம் 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு கொஞ்சமாக நாம் கொத்தமல்லி தழைங்களை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்முடைய ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சூப்புக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து தூவியும் நீங்கள் பரிமாறலாம். ஆனால் நான் அது எதுவும் நான் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு இந்த பச்சை மிளகா காரம் அப்புறம் அந்த பெப்பர் காரமே வந்து அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் நார்மலாக கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டு தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக இருக்குது, எனக்கு இப்போவே குடிக்கணும் போலவும் இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.